ஆளுநரின் தன்னிச்சையான செயல்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நடத்திய முற்றுகை போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் சண்முகம் ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆளுநர் அரசு அதிகாரிகளை தன்னிச்சையாக அழைத்து ஆலோசனை நடத்துவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் எந்த கருத்தும் இருந்தால் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே ஆளுநராக இருந்த RN ரவி அவர்கள் ஒரு போட்டி அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக உட்பட பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆகவே அத்தகைய ஒரு அணுகுமுறை, அப்படி ஒருவேளை ஆளுநருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண வேண்டுமே தவிர தானாக தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிரானது, அதிகாரத்துக்கு விரோதமானது. ஆளுநருடைய அந்த அணுகுமுறை என்பது ஏற்கத்தக்கதல்ல.